வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு எம்எல்ஜி ஸ்டீஃபன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நண்பா, கிரானி சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா கிராண்ட்பாவோட வித் மைன்கிராஃப்ட் மோடோட ப்ளே பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மியூசிக்லாம் செக் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இது ஈஸி மோடில் தான் இருக்குது. ஓகே, கண்டினியூ கொடுக்கலாம். இந்த மோடு நல்லா இருந்துச்சு, அதுக்காக தான் உங்களுக்காக போகிறதுக்காக தான் இந்த மோடை ப்ளே பண்ண வந்திருக்கேன். இதில் ஏன் டோர் எஸ்கேப் நான் பண்ணலன்னு கேட்டால், டோர் எஸ்கேப்பில் கிளிச் இருக்குது, அதனால் டோர் எஸ்கேப் பண்ண முடியல. நான் ஒரு 5 வாட்டி 6 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் இந்த கேமை. இந்த கேமோட லிங்க் வேணா கேளுங்க, கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி ஆடி பாருங்கள் கேமை. திருப்பாங்க டே 1. கிராண்ட்பா எங்கே இருக்காங்கன்னு தெரில. சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எழுந்திரிச்சு போகலாம். சரி, ஓகே, இப்போ போகலாம். இதில் மியூசிக்கே இல்லை கைஸ், வெறுப்பு. இதில் மியூசிக்கே கிடையாது. இல்லை, கிராண்ட்பாவோட அந்த இது 2ல் இருக்க அந்த வேஸ்லாம் இருக்குது. இதில் கொஞ்சம் லைட்டாக சென்சிட்டிவிட்டி ரொம்பவே கஷ்டமாகுது இதில் ப்ளே பண்ணுறது. இது யாரோ வரமா கேட்குது, யாரும் இல்லையா? கிராண்ட்பா எங்கே இருக்கான்னு தெரியலையே. 2 பேர். கிராணி அங்கே இருக்குது. இப்படியே போக வேண்டியதான். இங்கே யாராக இருக்காங்களா? இல்லை, யாரும் இல்லை. சரி, ஓகே, போகலாம். கிராணி வரை பார்த்துச்சு, நம்ம படிக்கிட்டே இருந்தது. இப்போ நம்மக்கிட்ட தான் வருது. கிட்டவா முடிச்சாவா. வேற ஒருத்தர் வந்துக்கினே இருக்கலே. வராத. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே. ஐயோ, இவன் வேறு வந்தாச்சிட்டானா? ஐயோ, இது ஆப்போசிட்டாக இருக்குது. இந்த ஸ்கின்னு ஆப்போசிட்டாக இருக்குது. கிராணி வந்து இது ஸ்டீவ் கிடச்சிருக்கு, கிராண்ட்பாவுக்கு வந்து அலெக்ஸோட ஸ்கின் கிடச்சிருக்கு. சரி, ஓகே, பார்த்துக்கலாம் சார். 2வது நாள் தானே, பார்த்துக்கலாம் விடுங்க. இந்த மோடு கொஞ்சம் லைட்டாக சவுண்ட் இல்லாமல் இருக்கிறதுனால எந்த டேரக்ஷன் வராங்கன்னே தெரில. உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் நான் இந்த கேம் ப்ளே பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும் சவுண்ட் எவ்வளோ இதுவாக இருக்குன்னு. வெறும் டோர் திறக்கிற சத்தம் கேட்குது. ரொம்ப கிட்ட வந்தால் தான் ஷூ சத்தமே கேட்குது, இல்லைனா அது கூட கேட்க மாட்டேங்குது. இது வேறு தள்ளி விட்டேனே, யார் வருவான்னு தெரில. நல்ல வேலை இங்கே ஸ்பெஷல் கீக்கு இதை எடுத்துகிட்டு சைடு போகலாம். புக்கு அங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே ரிவால்வர் பாட்டு இருக்குது. ரிவால்வரில் சாரி, இது வேறு கண்ணாடி வர மாதிரி சவுண்ட்லாம் கேட்குது. என்ன கதைன்னு தெரில. இது மைன்கிராஃப்டில் இருக்க மாதிரி. சரி, இதை போட்டு விட்டுலாம்டாமான்னு. இப்போ இதை அப்படியே இது கீழே இறங்கிடலாம். இப்போதைக்கு சேஃப்டி. யாரோ உடைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு கிராணி தான் நினைக்கிறேன். டபக்குன்னு கேட்குது. சரி, ஓகே, அப்படியே இறங்கி போகலாம். போனால் இங்கே பார்த்தா ஏதோ ரிவால்வர் ஏதோ ஒரு இது இருக்குது, ஆமோ. அதை விட்டுலாம். இங்கே என்ன இருக்குது? யாரும் வர மாதிரி இருக்குது. யாரும் இல்லை. இது இங்கே கேஸோலின் கேன் இருக்குது. இது தூக்கி இப்போதைக்கு கீழே போடலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு இப்போ இருக்கிற ஃபஸ்ட் இது. கன்னுக்கு முன்னாடி இதை வச்சு தான் நம்ம இது பண்ணோம். ஃபஸ்ட்டு கிராணி வருதான்னு பார்த்துக்கலாம். இதில் ஷூ சவுண்டே கேட்க மாட்டேங்குது. அதனாலே விளையாடும் போது பயமாக இல்லை, ஆனால் கொஞ்சம் இது டப்புன்னு வந்து வச்சிடறாங்க, அவ்வளோதான். இதில் பயமாக இல்லை, ஒரு மாதிரி சைல்டிஷாக தான் இருக்குது இந்த இது மோடு. எல்லோரும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம், சின்ன பசங்க கூட ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஹாரராலாம் இல்லை, இது ரொம்ப இதுவாக இருக்குது. இது சில்ட்ரன்ஸ் விளையாடுற மாதிரி தான் பண்ணியிருக்கானுங்க. இது ஃபுல்லாக மைன்கிராஃப்ட், ஃபுல்லாக சரௌண்டிங், ஃபுல்லாக அட்மாஸ்ஃபியர் ப்ளஸ் இது இவங்க 2 பேர் போட்டிருக்க காஸ்டியூம் அந்த மாதிரி தான். சரி, இப்போ உள்ள நேரம் ஆகுது, கிராணி வரவே இல்லையே. சத்தம் கேட்குற மாதிரி தான் இருக்குது, ஆனால் எதுவும் கேட்கல. சரி, ஓகே, இது மேலே ஏதோ ஒரு பொருள் ஊற்றணும்ல, அதனால வந்து கேட்கல போல். சரி, இன்னொரு வாட்டி இதை பண்ணிட்டு வரலாமா வேணாமா? ஷூ சவுண்ட் கேட்குற மாதிரியே இருக்குது. வந்தாட்டமானு உள்ளே போயிடலாம். வர மாதிரி தெரில. இன்னொரு வாட்டி உருட்டி விடலாம். உருட்டி இதுக்குள்ளே போய் உட்காந்துக்கலாம். இந்த வாட்டி யார் வருவான்னு தெரியல. 2 பேரும் வந்தாங்கன்னா சொல்லி முடிஞ்சுது. ஒத்துருவாங்கடா. கிராணி மட்டும் வரணும், கிராண்ட்பா வரக்கூடாது. இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் யாரும் வரலையா? ஐயோ, கிராண்ட்பா முதல்ல வரானே. ஐயோ ஷே, பிளானை இது பண்ணுறதுக்குன்னே வரானுங்களே.
ஃபஸ்ட்டு கிராணி, அடுத்து கிராண்ட்பா வருவான். இப்போ பார்த்தா கிராண்ட்பா ஃபஸ்ட்டு வரான், கிராணி செகண்ட் ஆகுது. இவன் வேறு பேக்கப் கொடுக்குற மாதிரி இங்கே நிற்கிறான். வேலைக்கு ஆகாது போல். சரி போட்டோம், இவங்க 2 பேர் போனோன்னு நம்ம மேலே போகலாம். இது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இந்த இதில் மோடில். ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி வச்சுருக்காங்க இது. சரி ஓகே, 2 பேரும் போயிட்டாங்க. இப்போது கிராணி மட்டும் தனியாக கூப்பிடணும். அதுக்காக இன்னொரு வாட்டி அதை உருட்டிட்டு வரணும். விருப்பு மேலே கிராண்ட்பா கூட பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அவனுக்கு காது கேட்காது, ஆனால் கண்ணு தெரியும். இவளுக்கு வந்து கண்ணு தெரியாது, ஆனால் காது கேட்கும். லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்க முடியும் கிராண்ட்பாவால் பக்காவா. ஆனால் கிராணியால் அப்படி கிடையாது, ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் பார்க்க முடியும், ஷார்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு போயிடலாம். கிராண்ட்பா எந்த நேரத்தில் வருவான்னு தெரியாது, டப்புன்னு வந்தாலும் வந்துடுவான், சொல்ல முடியாது. இவள் வேறு ட்ராப் வச்சுட்டு போயிருக்காளே, ஷோ மாட்டின்னு. சரி இப்படி எடுத்து விட்டுட்டு இப்படி திரும்பலாம். யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், யாரும் இல்லை. சரி ஓகே, இந்த சைடு பூந்து அந்த சைடு போகலாமா இல்லை இப்படி? சரி ஓகே, அப்படியே போகலாம். இந்த நடந்து போகும்போது இந்த டர்ட் சவுண்டு தான் சூப்பராக இருக்குது. ஷிக் 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 ஷிங் சவுண்ட் கேட்குது. சரி இப்போ இப்படியே இந்த சைடு போகலாம். இந்த கதவுலாம் திறந்துருக்கு, நம்ம தான் திறந்துருக்குமோன்னு நினைக்கிறேன். இல்லை இங்கே என்ன இருக்குது? கன் பாட். நைஸ் நைஸ். இப்போதைக்கு ஒரு கன் பாட் கச்சிச்சு. மிச்சம் 2 கன் பாட் வந்து என் கெஸ்ஸிங் படி ஒன்று வந்து கீழே காரண்டை ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து கிச்சனில் ஒன்று பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். மொத்தமாக 3 இருக்குது. இப்போ போயிட்டு அந்த எங்கேருந்து வருவான்னு தெரியாது, பார்த்து 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 யாரும் வரல. சரி ஓகே, இப்போ அந்த ஒரு பாட்டு எடுக்கலாம். உள்ளே உட்காந்து எடுக்கலாமான்னு தோணுது, ஒரு சேஃப்டிக்கு. சரி உள்ளேருந்து எடுத்துக்கலாம். சரி ஓகே, அவ்வளோதான். இப்போ போகலாம். போயிட்டு பார்த்து போகணும், எந்த நேரத்தில் வருவானுன்னே தெரியாது. அப்படியே பார்த்து 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 போகும். அப்போ அடி எங்கே தர வந்த சோழி முடிச்சு எதிரே பார்க்கல சுத்தமாக. இவன் வருவான்னு எதிரே பார்க்கல. இதில் வேறு சவுண்டும் கேட்கல, ஒன்றும் கேட்கல. இந்த மாடில் பழைய இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹான்னு கத்துவான் 2ல். கிராணியும் வேற அறிவு அப்படின்னு ஒரு வாய்ஸ் கொடுக்கும். அது எங்கே இருக்குன்னே தெரிஞ்சிடும் இது பார்த்து. எங்களால் வாய்ஸே கொடுக்க மாட்டேங்குதுங்க, வெறுப்பேற்றுது. சரி ஓகே போகலாம் வாங்க. சரி இப்போ போகலாம். எங்கே இருக்காங்கன்னு தெரியல 2 பேரும். கன் பாட் 2 இங்கே தான் இருக்குது. 3வது கன் பாட் தான் கிச்சனாண்டு இருக்குது, அது மட்டும் தெரிஞ்சுவாங்க. எங்கே இருக்காங்கன்னு தெரியல 2 பேரும். சரி ஓகே, இந்த கன் பாட்டை போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வரைக்கும் ஓகே, நல்லாவா தான் போயின்னு இருக்கு. 2 வாட்டி அடி வாங்கிட்டோம். நான் நினச்சே பார்க்கல சுத்தமாக. 2 பேரில் யாரும் வர மாதிரி தெரியுது. டப்பு நிறா அவ்வளோதான். கன்னை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறேன். 2 பேரை சுட்டுட்டோன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கலாம். அவ்வளோதான், பக்கா. டமால். இப்போ வாங்கடா. கன்னை ஒரு வாட்டி கீழே போடலாம். வந்துச்சு கிராணி. ஃபஸ்ட்டு கிராணி போட்டுடலாம். டமால். கிராண்ட் பவர் பின்னாடி வந்துட்டுருக்கான். லோட் பண்ணி வச்சுக்கலாம். லோட் பண்ணியாச்சு. வாடா கிராண்ட் பா வாடா. இப்போ இது 1 டர்ன். வாடா எங்கடா போன? அதுக்குள்ளே கஷ்டப்பட்டு உன்னை தேடின்னு வந்தேன். ஆச்சு எங்கே இருக்கான் அவன்? மேலே ஏறி போயிட்டான். சரி இப்போ தான் வந்தான், அதுக்குள்ளே மேலே ஏறி போயிட்டான். பார்த்து போனோம், எந்த நேரத்தில் அடிப்பானே தெரியாது. கிராண்ட் பா மாலந்து வச்சிருவான், சொல்ல முடியாது. பார்த்து இங்கேயும் இல்லை, இங்கே இல்லை. ஐயோ எங்கே இருக்கான் தெரியல. இந்த டைப்பில் ட்ராப் வேறு போட்டு விட்டு போயிட்டானே. இது போட்டு விட்டு போயிட்டாலே. அப்படியே பார்த்து போகலாம். இந்த சைடு போனால் இவங்க வருவா, இந்த சைடு போனால் அவன் வருவான். இப்போ என்ன பண்ணுறது? கொஞ்சம் பார்த்து தான் போகணும். இது வேறு எடுத்துகிட்டு போகலாம். ஸ்கூட்ரு ஒரு இடத்துல போடணும். இந்த இடத்துல போடுறது வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். ஆமாம், இந்த இடத்துல போடுறது வேஸ்ட்டு தான். வெறும் ரஸ்ட்டு பில்லாக்கி தான் குடிக்கும். இதை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. சரி ஓகே, நம்ம இப்போ போகலாம். ஸ்பைடர் ரெண்டை தூக்கி போட்டு வந்துடலாம்.
எந்த நேரத்தில் வருவானுங்கன்னே தெரியாது. கன்னை வேணால் லோட் பண்ணி வச்சுக்கலாம். கன்னில் ஆமோ இல்லை. ஐயோ சரி வாத்துட்டே போகலாம். வரவே இல்லை. இப்படியே போகலாம். அங்கே புக் வேறு இருக்குது பக்கத்தில். அதை வேறு எடுக்காமல் போகிறேன். ஐயோ யாரும் வருமா இருக்குது சவுண்ட் கேட்குதே. சரி ஓகே இப்போ புக் எடுத்துக்கலாம். டமால் ஃபுல்லாக மைன்கிராஃப்ட் தீம்லேயே பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்கு. ஆனால் கேமு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோடு நல்லா இருந்தது கேமு. இதிலே பார்ட் 2 நான் தேடி பார்த்து இதனால் ப்ளே பண்ணுற இதில் வீடியோவில் இன்னும் நம்ம 1K அடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 700 to 800 சம்திங் ஃபாலோவர்ஸ் தான் இருக்குது. அது மட்டும் ரீச் பண்ணிட்டோன்னா எல்லா கேமுக்கும் லைவ் போடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். சரி ஓகே இப்போ போகலாம் வாங்க. கொஞ்சமாக நீங்கள் லைக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சரி இப்போ இதை எடுத்து நம்ம போகலாம். யாரும் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்காவா. பின்னாடி வர கிராண்ட்பா வரும். அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனோன்னா இது அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இப்படியே போயிடலாம். இந்த இப்படியே புக்கை மட்டும் போட்டுட்டு எப்படியாவது இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. வாடா கிராண்ட்பா வாடா. ஐயோ 2 பேர் வராங்களே. வேலைக்காவது போல் இறங்கிட்டு கை போல். அவ்வளோதான் இறங்கியாச்சு. கன்னடு. ஐயோ தொத்திக்கிட்டு வராங்களே 2 பேரும். ஒருத்தர் தான் போட முடியும்னு நினைக்கிறீங்க. இங்கே எதுவுமே இல்லை. ஐயோ பின்னாடி தத்துன்னு வரானுங்க. ஓடு. ஒருத்தர் தாடி முடியும் போல். ஐயோ ஆமோ கூட லோட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. வெறுப்புத்துறாங்க. மேலே 2 இருக்குன்னா அதில் லோட் பண்ணி அடிக்கலாம். எனக்கு ரொம்ப ஸ்பீடாக வரேன். ஐயோ இது வேறு ட்ராப் இங்கே இருக்கும். 1 வாடா கமால் வா. இன்னொன்று வா. ஐயோ இது லோட் பண்ணுறதுக்குள்ள வந்துடும் போல. கமால் இதில் ஏதோ இது இன்ஜெக்ஷன் கன் வச்சு சுடுற மாதிரி இருக்குது. நேரம் அப்படி தான் சுடுவோம். ஆனால் ஏதோ அந்த இதில் மைன்கிராஃப்டில் எப்படி சொல்கிறது அந்த இது இருக்கும்ல கிராஸ் போ வச்சு சுடுற மாதிரி இருக்குது சவுண்டு. நல்லாயிருக்கு. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இதை தூக்கி போட்டுக்கலாம். ரெட் ஸ்டோன் தீமில் இருக்குது. கார் பேட்ரி. சரி ஓகே இப்போது இது ஸ்பெஷல் கீ மேலே போய் போடணும். அதோட போட்டு வந்துடலாம் வாங்க. இது ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. சரி ஓகே அப்படியே மேலே ஏறி போனால் அது இங்கே இந்த ஸ்பைடர் ரூம் இருக்கும். பார்த்து போகணும். போட்டுட்டு டப்படன்னு ஓடிடணும். கீழே டப்படன்னு ஓடிடணும். இது வேறு ஸ்பீடாக இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஆனால் இது நியூ வெர்ஷன் சொல்லிக்கிறானுங்க. அதான் எனக்கு புரியவே இல்லை. சரி இப்போ இந்த சைடு பார்த்து குதிக்கணும். குதிச்சுட்டு பார்த்து அப்பா எப்போ தான் நான் இல்லைன்னு தப்பிப்பேன்னு தெரியல. எப்போ பார்த்துலாம் டம்முன்னு குதிக்கிறேன். சரி ஓகே இப்போ என்ன பண்ணுறது? இல்லை ஒன்றும் இல்லை. அப்படியே மேலே போகலாமா மேலே போகலாம். ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா யாரும் நின்று இருக்க மாதிரியே ஃபுல்லாக கண்ணை தூக்கிக்கலாம். பார்த்து மேலே போகலாம். மேலே ஸ்பைடர் போய் அந்த இதில் போய் ஷூட் பண்ணணும். என்ன இது ரிவார் ஒன்று இருக்குது. இல்லாமல் லோட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஷார்ட் கன் நாம தான் பண்ண முடியுமா? சரி ஓகே இதை எடுத்துக்கலாம். லோட் பண்ணிட்டேன்னு வைக்கணுங்க. சரி இப்போ இதை உட்காந்து பார்த்து ஐயோ இது வேறு கேம் லாக் ஆக மாட்டேங்குது. ஓகே கமால் அவ்வளோதான். இதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. அப்படியே தூக்கி போட்டு இந்த ரிவால்வர் தேவைப்படுது. இதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இது லோட் பண்ணி வச்சு ஐயோ யாரும் வர மாட்டேங்குது. சரி இந்த ரிவால்வர் தூக்கி தேவையில்ல தூக்கி வைக்கலாம். தேவைப்படும்னு நினைக்கிறேன். இதோட ஆமோ எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ இறங்கும் யாராவது வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கிராணி அல்லது கிராண்ட்பா தான் சூப்பராக இருக்கும். யாராவது வந்தாங்கன்னா டமால் போட்டுடலாம் கண்ணு வச்சு. சரி அப்படியே பார்த்து போகலாம். யாரும் வாங்கடா சீக்கிரம்டா வாங்கடா. வந்து தொலைங்கடா சீக்கிரம் வாங்கடா. வர மாட்டேங்கிறாங்க. வர வாங்கடா சீக்கிரம்டா வாங்கடா. 2வது வாங்கடா.
ஸோ எவ்வளோ நேரம் பண்ணுறாங்க வந்து போக மாட்டேங்கிறாங்க. திரும்பி மாவட்டத்தில் சவுண்டிங் எல்லாம் வரான்னு பார்க்கலாம். இது வந்து டமால் தைரியமாக போகலாம். ஐயோ இவன் வேறு வந்துட்டானே, இவன் போட்டோன்னே வந்துடுறாங்களே, வெறுப்புத்தாங்களே. அப்படியே குஞ்சு பொறுமையாக அதான் வந்துட்டான். இப்போ வேணாம், அவ்வளோதான். போகலாம். கீழே கண்ணை லோட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ட்ராப் வச்சுக்கலாம், லாக் பண்ணிட்டு அப்படியே போகலாம். ஸ்பைடர் கீழே வச்சு வேறு மாறிட்டேன். ஓகே, ஸோ இது ஸ்பைடர் கீழே போடணும். ஸ்க்ரூ ட்ரைவர் அங்கே போட்டு வந்து பக்கத்துலேயே இருக்குது, பிரச்சனை இல்லை. கிராண்ட்பா மேலே இருக்க பிரச்சனை இல்லை. போட்டு இன்ஜின் பாட்டு வேணால் கொஞ்சம் கீழே போய் போட்டுக்கலாம். ஏன்னா ஒன்று ஒன்றா தேடி இருக்கணும், அப்போ தான் ப்ராப்ளம். அதனால் எல்லாத்தையும் இங்கே போட்டு வைக்கலாம். போட்டுறேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறமா போயிட்டு இந்த ஸ்பைடர் வேலையை ஸ்பைடர் அந்த போண்டி தான். அதுக்கு முதல் ஃபஸ்ட்டு இதை தள்ளி விட்டுலாம். தள்ளி விட்டுட்டு போனாங்கன்னா எப்போ கிராண்ட் போனால் வந்துட்டு. சரி இப்போ போகலாம், ஸ்பைடர் கிட்டே போகலாம். சவுண்டு கேட்குற மாதிரி இதில் சவுண்டே கேட்குது. அப்பப்போ கேட்குது, அப்பப்போ கேட்க மாட்டேங்குது. ஜஸ்ட் மிஸ் போட்டிருக்கோம். வேறு லோட் பண்ண முடியல. இவ்வளோ கத்திட்டே வராங்க. காற்று போவாங்க. அப்படியே கீழே போய் வேண்டியதான். வர 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 இப்படிதான் இருக்கும். இந்த புல்லட் இருக்கா கேட்கணும் இல்லையா? இவன் வேறு வந்துட்டாங்க. கண்ணை ஒரு புல்லட் ஓகே, பிரச்சனை இவ்வளோ உட்காந்துக்கலாம். வெயிட் பண்ண வருவான். இதை ஓப்பன் பண்ணி விட்டுலாம். இங்கே எந்த எகிரி குதிக்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும். சரி ஓகே போகலாம். அவன் போயிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த போகிறான். அப்படியே பொறுமையாக போகலாம். இந்த போயின்னு இருக்கான் மேலே. பார்த்து பொறுமை போயிட்டான். இப்போ போகலாம். இந்த போயின்னு இருக்கான் மேலே. இப்போ இன்சைடு போயிடலாம். பார்த்து சவுண்டு போடாமல் போகணும். இப்போ போகலாம். கன்னை லோட் பண்ணோம். புல்லெட் எங்கே இருக்கும் இப்போதைக்கு? எங்கே இருக்கும்? கிராணி வேறு எங்கே இருக்குன்னு தெரில. ஐயோ கிராணி வந்துச்சு. சரி இப்போ ஒரு புல்லெட் அமௌண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வேணால் லோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ மூணே இருக்கா? பரவாயில்லையே. டொமாட் இவன் வேறு எப்போ வருவான்னு தெரியாது. லோட் பண்ணி வச்சுக்கலாம். எந்த சைடு வருவான்னு தெரியல. வேறு வந்துட்டான் டொமாட். திரும்பி லோட் பண்ணி வச்சு இங்கே பக்கத்தில் வச்சுக்கலாம். எந்த நேரத்தில் வருவாங்கன்னு தெரியாது. இப்போ போட்டுட்டு இப்போ மேலே போய்ட்டு அந்த ஃப்ரெஞ்சு மடத்துக்கு வந்துடலாம். ஸ்பைடர் கிட்டே போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஈத்துட்ருக்கேன். ஃப்ரெஞ்சு வேறு மேலே விட்டு வந்துட்டு அதை எடுத்துகிட்டு இந்த ரிவார் வரையும் வேணால் கீழே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெஞ்ச் எடுத்துக்கலாம். ரெஞ்ச் எடுத்துன்னு வந்து தமால் அவ்வளோதான். வச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி தூக்கி போட்டு வந்துடலாம். அங்கே வரத்துக்கு இன்னும் ஒரு 50 செகண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது டைமிங். அது கூட நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு இது பண்ணோம். இங்கே என்னது எதுவுமே இல்லையா? இப்போ என்ன பண்ண வந்தேன் வந்துட்டேன். இதுக்குள்ளே மேலே ரிவார் ஒரு ரெடி பண்ணிட்டேன் நினைக்கிறேன். இல்லை இங்கே ஏதோ விட்டு வந்த மாதிரி இருக்குது. இங்கே ஏதோ ஸ்பார்க் ப்ளக் சம்திங் ஏதோ விட்டுருந்தேன்னு நினைக்கிறேன். அதை வேணால் எடுத்துக்கலாம். இங்கேயா இங்கே தான் ஸ்பார்க் ப்ளக் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வச்சு இது போட்டுடலாம் கீழே. போய்ட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ தான்
சரி அப்படியே பொறுமையாக சத்தம் போடாமல் பொறுமையாக போட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறமா ஸ்பைடர்கிட்ட போக வேண்டியதான். போகிற வழி தான் பார்த்து போகணும், எந்த நேரத்தில் வருவாங்கன்னே தெரியாது. ஆமாம் இருக்குது, பிரச்சனை இல்லை. இது தச்சுமேத்தி இதை போட்டுடலாம். எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியல. இது மூடிட்டு மேலே மட்டும் வரும், பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ரிவால்வர் ஒன்று இருந்துச்சு, அது யாரும் வரல. அந்த ரிவால்வர் லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட அந்த கண்ணையே லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த கண்டு புல்லட் கேஸ்னால் அதில் லோட் பண்ணிக்கலாம். இதோட ஆமோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. எங்கேயோ இங்கே தான் நினைக்கிறேன். இது வேறு கண்ணாடி ஓடுற மாதிரி சவுண்ட் கேட்குது. இங்கே தான் எங்கேயோ பார்த்தேன். இதுக்கு அந்த சைடு. ஆமாம் இங்கே தான். எவ்வளோ எத்தனை அமௌண்ட் கிடைக்கும்? 4. பரவாயில்ல, 4 போதும். நான் அதை வச்சு முடிக்கலாம். சரி, இப்போதைக்கு இங்கேருந்து பார்க்கலாம். யாரும் வர மாதிரி தெரியல. அப்படியே மேலே போகலாம். யாரும் வரல, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். மேலே வந்து கிராணி வந்துடுச்சு. டொமால் கிராண்ட் பேங்க் இருக்கான்னு தெரியலையே. வந்துட்டான் டமால். அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ நம்ம இதுக்கு போகலாம். இங்கே எதாவது இருக்கா? இங்கே எதுவும் இல்லை. இங்கே எதுவும் இல்லை. எதுக்கு தான் இங்கே வந்து தெரியல. லோட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம் இங்கே தான் இருக்கா புல்லட். இது வேறு பேர்த்து தள்ளு. அவ்வளோதான். இங்கே என்ன இருக்குது? வீல் கிராங்க் தான் இது. வேணால் சவுண்டு கொடுத்து வேணால் அதை வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்படாது. இங்கே போட்டு வைக்கிறேன். அப்படி வந்தாலும் சவுண்டுக்கு இது பண்ணுறதுக்கு தான். சவுண்டு போட உதவியாக இருக்கும் அது. சரி, ஓகே. இப்போ நம்ம மேலே போகலாம். இது வேறு இப்போ பார்த்து இது பார்த்து அவ்வளோதான். டிவர் எடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த இதாண்ட போயிட வேண்டியதான். ஸ்பைடர் கிட்ட போக வேண்டியதான். அதுக்கு முன்னாடி யாரும் வந்தாங்கன்னா டமால் சுற்ற வேண்டியதான். கண்ணை மூடின்னு போக வேண்டியதான். ஒரு ரிவால்வர் இங்கே ஒன்று அங்கே போட்டுற வேண்டியதான். இது கொஞ்சம் லைட்டாக முன்னாடி தூக்கி போடலாமா இல்லை இங்கே வைக்கலாமா? இல்லை நம்ம அங்கே இறங்கிட்டு இப்படி மேலே வரும்போது இப்போ நம்ம இறங்கிறதுக்கு முன்னாடி அங்கே வச்சா தான் கரெக்டாக இருக்கும். சரி, இங்கே வைக்கலாம். யாரும் வரல. ஓகே, 2 வாட்டி இறங்கும் போது இல்லை ஒரு வாட்டியாவது மாட்டோம். அதுக்காக வந்து இது பண்ணிடல வேண்டாம். சரி, ஓகே. இது 2த்தையும் இங்கே போட்டுட்டு போகலாம் ஸ்பைடர் கிட்ட. அவ்வளோதான். ஸ்பைடர் கிட்ட போகலாம் ஃபஸ்ட்டு. நேத்திரா இது ஸ்டன் கண்ணா ஸ்டன் கன் சம்மந்தமெல்லாம் கிடைக்குது. ஸ்க்ரூ டிரைவரத்துக்கு என்ன அது? இன்னொன்று ஏதோ இருக்குது. சரி போகலாம். இப்படி தானே வந்தோம்? ஆமாம். இப்போ இப்படி தான் போகணும். ஓகே. இது அந்தளவுக்கு பயமாக இல்லைண்ணா. அந்த இது நம்ம இவர்கிட்ட அவர் பேர் என்ன மைண்ட் ஆஃப் எடுத்துருப்பாரு. வெயிட்டாக பெருசாக இருப்பார். வார்டன் பார்த்து போகணும். லிஃப்ட்டில் வந்து நம்பர் 1 நினைக்கிறேன். இதுக்கு அது லிஃப்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இப்படி போகலாம். இங்கே ஒரு ஸ்க்ரூ. பிரச்சனை இல்லை, நம்ம வந்து இங்கேயே தூக்கி போட்டலாம். அது வந்து இந்த கேமில் வந்து இப்போ வரைக்கும் 1.8 இப்போ வரைக்கும் கிளிச் இருக்குது. இந்த கிளிச்சு இது யூஸ் பண்ணி கூட முடிக்கலாம். இப்போ இது பக்கத்தில் இங்கே போட்டு வச்சா கூட அது மேலே போயிடும். நம்ம மேலே அந்த கிணறாண்ட போயிடும். அதனால் பிரச்சனை இல்லை. வருது பாருங்கள் ஸ்பைடர். வார்டன் மாதிரியே இருக்குது பாருங்கள். சரி, இப்போ இந்த லிஃப்ட் சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்கடா. அவ்வளோதான். கொடுங்கடா. அவ்வளோதான். மூடு. ஓப்பன் பண்ண. கீழே போ. இப்படி பண்ணினே இருந்தால் தான் கையில் இருக்க அந்த இது அப்படியே இருக்கும்.
அவ்வளோதான் அது போயிடுச்சு. இன்னொரு வாட்டி இது பண்ணலாம் கிளிச்சு. சில நேரத்தில் கிளிச்சாகி நின்றுடும் இது. அதனால் வந்து இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு இன்னொரு வாட்டி மேலே போயிட்டு கீழே வரணும். இல்லைனா வந்து அப்போ தான் அந்த இது அந்த பெட்லாக்கி வந்து இதுவாக போகும். கிளிச்சாகி இது கிணறாண்ட போவோம். அவ்வளோதான் போயிடுச்சு. இப்போ வாங்க போகலாம். இது ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே டப்பு 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 டப்புன்னு போக வேண்டியதான். கரெக்டாக அப்படியே இருக்கு. ஓகே, அது அங்கே கிடக்குது. இப்போ அதை நம்ம திசை திருப்பி இங்கே கூட்டின்னு வரணும். அப்போ தான் நம்மளால் அங்கே போக முடியும். அங்கே தான் இருக்குது நம்மளோட இது. அப்படியே பார்த்து 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 வாட வாட வாட. எங்கடா இருக்குது? இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை. இந்த சைடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து தான் போகணும். ஒரு நேரம் அடி அதுக்கிட்ட தோற்றக்கூடாது. கிட்ட போகணும். பார்த்து டிக்கு 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 டிக்குன்னு வருது. டிக்கு 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 டிக்குன்னு வருது. அப்படியே போயிட வேண்டியதான். வா வா வா, அப்படியே பின்னாடி வா. அவ்வளோதான், பக்கா. இப்போ இதை எடுத்துக்கிட்டு போய் இந்த கிணறாண்ட போடணும். ஃபஸ்ட்டு இப்போ கிராண்ட்பா வந்திருப்பாங்க. இப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். யார் வருவானே தெரியாது. டப்பு 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 டப்புன்னு ஏற வேண்டியதான். ஃபஸ்ட்டு யார் வருவான்னு தெரியல. யாரும் வரல. சரி, இப்போ அப்படியே பொறுமையாக பார்த்து பொறுமையாக போகலாம். ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. யாரும் உரமே சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. அப்படியே போகலாம், பார்த்து போகலாம் பொறுமையாக. இங்கே இல்லை யாரும். பார்த்து 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 பொறுமை 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 பொறுமை. இவ்வளோ நேரம் வந்து அப்புறமா அடி வாங்கக்கூடாது. பார்த்து பார்த்து பார்த்து. 2 பேர் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. கிராண்ட் போவோம். மேலே அந்த இருமாண்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அப்படியே சரி போட்டுகிட்டே நம்ம போகலாம். 2 பேரை சுட்டுகிட்டே போகலாம். வாங்கடா வாங்கடா வாங்கடா, எங்கடா இருக்கீங்க? வந்துச்சு கிராணி. டொமா, ஐயோ ரீகாயில் ஆயிடுச்சு. எங்கேயோ போய் வந்துச்சு புல்லட்டு. டொமால், சீக்கிரம் 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 சீக்கிரம். அவ்வளோதான். வாடா வாடா கிராண்ட் வாடா. இப்படி வரியா அப்படி வரியா? இப்படியா இப்படியா? வந்துட்டியா? அப்படியா அப்படியா? வா 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 வா. எப்பவுமே சொல்லுவேன். ஆஹா சுடு டமால். அவ்வளோதான் முடிஞ்சுது. இந்த இது இன்சாண்டில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வைக்கலாம் ஒரு இன்சாண்டில். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து கட்டிங் பிளேயர் வந்து மேலே போய் வச்சிடலாங்க. ஆனால் சுற்றியெல்லாம் கிடைக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி கட்டிங் பிளேயர் எடுக்க வேண்டும். இது வேறு. அவ்வளோதான் எடுத்தாச்சு. இப்போ போகலாம். பார்த்து பொறுமையாக போகணும். அப்படியே போய் போட்டுட்டு அப்படியே போயிடணும். அப்படியே தள்ளினே போக வேண்டியதான். இப்போது ஹேண்டில் எடுத்துக்கிட்டு இப்போ வந்த இதுக்கு போகலாம். கிணறாண்ட. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். 2 பேர் ஸ்பான் ஆகிட போகிறாங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். சொதப்பிடக்கூடாது லாஸ்ட் நேரத்தில். பார்த்து பார்த்து பொறுமை 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 பொறுமை. அப்படியே சுற்றியல் எடுத்தாச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இங்கே வந்திருக்கும் பெட்லாக்கி. இப்போ சுற்றியல் எடுத்துன்னு போய் உடைக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இங்கே எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இப்படி பண்ணோன்னா கேட்கும் ஓரளவுக்கு சவுண்டு. இப்போதைக்கு எதுவுமே கேட்கல. அப்போ போகலாம். இப்போதைக்கு யாரும் கண்ணில் தென்படல. அப்படியே மேலே போயிட வேண்டியதான். லாக் பண்ணிவிட்டு அப்படியே டிப்பு 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 டிப்புன்னு ஓட வேண்டியதான் மேலே. 1 2 3 1 போதும். போட்டுட்டு இது வர விட மாட்டேங்குது. அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ வந்து கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியதான். பொறுமையாக பொறுமையாக. இது சுற்றியில் வர எடுத்துகிட்டு வந்துட்டேன். பொறுமையாக சுற்றியில் எடுத்தாச்சு. அப்படியே பொறுமையாக போகலாம். எங்கேயுமே கீழே வந்துடக்கூடாது. அவ்வளோதான், உடச்சாச்சு. இப்போ இது கட்டிங் பிளேயர் எடுத்தாச்சு. உள்ளே போய்ட்டு அந்த இது ஃபேன் பிளேடை கட் பண்ணிட்டு இப்போ இது சேஃப்கி கீழே போட்டுடலாம். வேஷம் தூக்கி கீழே போட்டுட்டு அப்படியே பார்த்து நடந்து போக வேண்டியதான். அவ்வளோதான் அவ்வளோதான். இப்போ வரைக்கும் கரெக்டாக தான் போகுது.
யாரும் குறுக்க வந்துடக்கூடாது. இப்போ வரைக்கும் நல்லா போகுது. சரி, இந்த சேஃப் கீ எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அப்படியே கீழே போயிட்டு இது ஓப்பன் பண்ணலாம். என்ன சத்தம் கேட்குது ஒரு மாதிரியா? மைன்கிராஃப்டில் என்ட்ரி செஸ்ட்டு தொடர்ந்து அந்த மாதிரி சவுண்ட் கேட்குற மாதிரி தான் கேட்குது. ஐயோ, கிராண்ட் இங்கேருந்து என்ட்ரோம் தான். ஐயோ, இப்போதைக்கு இங்கே இருக்கட்டும். வேறு எங்கேயா போட்டு அப்புறமா மறந்து. இப்போ கிராண்ட் எங்கே இருக்குன்னு தெரியல கரெக்டாக. இது என்னடா இது மெசேஜ்? என்னடா ஒன்றுமே இல்லை, பிளாங்காக இருக்கு. என்னமோ வச்சு என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ சரி, இப்போ ஃபஸ்ட்டு அப்படியே மேலே ஏற வேண்டியதான். சுற்றி வந்துட்டுருக்குறேன். இங்கே போய் அங்கே வரேன், அங்கே போயிட்டு இங்கே வரேன். ஃபஸ்ட்டு பெட்லாக் இங்கே விட்டேனே, அந்த கேன்வலில் கிடைக்கிறது அதை எடுத்துக்கலாம். இப்போதைக்கு எதுக்கு வந்தனோ அதை மறந்து விட்டேன். கன்னே வேணால் லோட் பண்ணி வச்சுக்கலாமா? இல்லை என்ன பண்ணுறது? இதோட ஆமோ எங்கே இருக்குன்னு கூட தெரியல எனக்கு. இங்கேயோ பார்த்தேன். இப்போ கன்னே இல்லாமல் தான் போகணும் போல். இல்லைனா கீழே போயிட்டு வேணால் லோட் பண்ணிட்டு வரலாம். கிராண்ட் எங்கே இருக்கான்னு தெரியல கரெக்டாக. எந்த டைமில் எப்படி வருவானுங்கன்னே தெரியாது. இப்போது நான் இது பண்ணுற மாதிரியே ஆவன்ஸ்னால் அவ்வளோதான். இந்த ரூம்லேருந்து வரக்கூடாது கிராண்ட்பா. சரி, இப்படியே பார்த்து போகலாம். ஐயோ, இவங்க தர வந்தா. ஐயோ, பார்த்துறான்டா. ஐயோ, ஐயோ, 2 பேர் 2 சைடு சுற்று போட்டாங்களே. அப்படியே பார்த்து உட்காரலாம். அவ்வளோதான், தப்பிச்சிட்டேன். அப்பா, 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தன் கையில் இது இருக்குது, இரும்பு கம்பி கோர்பாடு இருக்குது. இன்னொருத்தன் கையில் இது கட்டை இருக்குது. பார்த்து பார்த்து பார்த்து. அவ்வளோதான், 2 பேர் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக நகர வேண்டியதான். பார்த்து 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 பார்த்து. அவ்வளோதான், கிராண்ட்பா கீழே இறங்கிட்டான்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே போக வேண்டியதான். இங்கே எதாவது இருக்கா? இங்கே ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஒளித்து வேணாலும் வச்சுக்கணும். கிராண்ட்பா எங்கே இருக்கான்னு தெரில. அப்படியே பார்த்து பொறுமையாக எனக்கு வந்து. அவ்வளோதான். ஓகே, இப்போ அப்படியே இங்கே வந்துட்டு இப்போ கீழே போகலாம். இப்போ கீழே போயிட்டு கார் பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ அடுத்தது என்னது வேணும்? ஃபஸ்ட்டு இது உள்ள ஒன்றுமே இல்லையே. எதுக்கும் வந்து நான் வந்து புல்லெட் வேறு இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? அவ்வளோதான். இப்போதைக்கு 2வது பார்ட் இது ஸ்பார்க் ப்ளக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணாம், அவன் வரது கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்குள்ளே ஸ்பார்க் ப்ளக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு எங்கே மாட்டணும்? மாட்டிட்டேன். பிரிச்சு வச்சு ஒரு 2-3 போட்டு விட்டுருலாம். தெரியல, அதுக்கு முன்னாடி இன்ஜின் பாட்டை போட சொல்கிறாங்க. இங்கே வேறு வந்துட்டானே. மாட்டிக்கினேன். அவ்வளோதான், வேலை வந்துட்டேன். வாடா. அப்படியே இந்த சைடு போயிடலாம். ட்ராப் வேறு எல்லாத்துலேயும் வச்சுருக்காங்க. பார்த்து போனால் பொறுமையாக. இவனை இப்படி வர வச்சு நம்ம அப்படி போயிட வேண்டியதான். வாடா. இப்போ போயிட்டு மிச்சிருக்க அந்த 2 பாட்டு பண்ணிட்டு வந்துடலாம். நீ எந்த நேரத்தில் வருவானே தெரியாது. காக்கி என்ன இருக்குள்ளன்னு திறந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இதை மாட்டணும், ரெஞ்சை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இன்ஜின் பாட்டு கீழே போட்டு வந்துட்ட மாதிரி நான் எவ்வளோ பேர் பிரச்சனை இருக்கும். அதை போடும், ஃபஸ்ட்டு இன்ஜின் பாட்டை போடும். அவ்வளோதான். இப்போ ரெஞ்ச் எடு. அவ்வளோதான். 1 2 3 4 இது வேறு 4
தான் தேவைப்படுது. இப்போ வந்து வேறு என்ன அவ்வளோதான். இப்போதைக்கு இது காருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரில. அதுக்கு முன்னாடி இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கார் கீங்க அது இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னடா இருக்குள்ள. மாஸ்டர் கீ ஆச்சு, இதனோட தேவைப்படாது. இப்போதைக்கு கார் கீ எடுத்து இப்போதைக்கு நீங்கள் சைடில் போட்டுடலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குது, எதுவுமே இல்லை. இப்போ இதுதான் ஃபியூல்லாம் ஊற்றணும். இப்போ வேறு எதுவும் இல்லை, வெறும் ஃபியூல் மட்டும் தான் ஊற்றணும். ஃபியூல் வந்து இதில் இருக்குது. இப்போ புகை வந்து அந்த ரூம்குள்ள தான் இருக்குது. இப்போதைக்கு யாராவது வராங்கன்னு பார்க்கறதுக்கு நம்ம மேலே வந்திருக்கோம். கிராண்ட் இந்த சைடு வருது. கிராண்ட் பேனல் தெரியல. அப்படியே இறங்கிட வேண்டியதான். இறங்கி இப்படி போய் அப்படி போயிட வேண்டியதான். இங்கே பெட்லாக்கி வேறு இருக்குது, அது வேறு எடுத்துக்கலாம். மறுபடியும் போயிட்டேன். பெட்லாக்கி இங்கே போட்டது நல்ல வேலை ஞாபகம் வந்து தப்புன்னு எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ அப்படியே பொறுமையாக பார்த்து பொறுமையாக போகணும். அவ்வளோதான். அந்த போட்டோ ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இது பண்ணணும். போட்டோ ஓப்பன் பண்ணு, இது ஓப்பன் ஷட்டர் ஓப்பன் பண்ண. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா கார்க்கு எடுத்து எந்த சைடு போகிறது. ஐயோ அவர் வந்துட்டானே. ஐயோ கார்க்குள்ளே வந்துட்டானே. ஐயோ கார் ஸ்டார்ட் பண்ண முடியலையே. ஐயோ ஃபியூல் ஊற்ற வந்துட்டேன். ஐயோ சோ ஒரு துளியில் விட்டேன். சார் பார்த்துக்கலாம். இது டே 3 டே 4 தெரியல. ஆனால் ரொம்ப நேரம் ஆச்சு இந்த கன்ஃபியூஷன் பண்ணுது. நார்மல் கேமில் கூட அந்த பொருள் அங்கே தான் இருக்கும் அப்படின்னு இது பண்ணலாம். இதுலேயும் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இது கொஞ்சம் லைட்டாக இந்த கேமோட இந்த டெக்ஸ்சர்னால கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஷன் ஆகும். சரி ஓகே. இப்போ கீழே போய்ட்டு ஃபியூல் ஊற்றணும். அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் இருப்பாங்கன்னு தெரியல. அப்படியே பார்த்து பொறுமையாக, கீழே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்து பொறுமையாக போகும். அப்படியே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ உள்ளே போய்ட்டு ஃபியூல் டேங்க் எடுத்துலாம். கேஸ் சொல்லி எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற வேண்டியதான். யாரும் வராங்களா? யாரும் இல்லை. ஊற்று ஏதோ சவுண்டு கேட்குது. டப் யாரும் இல்லை. ஊற்று ஐயோ இது வேறு. ஊற்று ஐயோ யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்குது. அவுட் ஆனால் திரும்பி இன்னொரு வாட்டிலாம் வர முடியாது, காண்டாவும். சரி இப்போதைக்கு அவள் தான் முடிச்சாச்சு. இப்போ இதுக்குள்ளே போகலாம். கார்கி அவ்வளோதான். இதுக்கப்புறமா முடிச்சாச்சு. அவ்வளோதான். பின்னாடி முன்னாடி இந்த சைடு திரும்பிட்டு இருக்காங்க. திருப்பி பார்க்கலாம். அதுதான் கரெக்டாக கடைசியாக ஃபைனல் டோமா. அவ்வளோதான் முடிச்சாச்சு. அவ்வளோதான் கைஸ். கிராண்ட் சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைன்கிராஃப்ட் மோட் ப்ளே பண்ணியிருக்கோம் வித் கிராண்ட்பா. ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு இந்த வீடியோ. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் அழுத்திட்டு வாங்க அடுத்த வீடியோவில்